கல்பிதகல்போயம் பிரத்யர்த்திகஜகேசரி வியாசதீர்த்த குருர்பூயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையே. அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமனின் அன்பான வணக்கங்கள். நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரகநிலைகளை வைத்து கணித்து சொல்லக்கூடிய பலன்கள் தான். அது உங்கள் சுய ஜாதகங்களில் உங்களுடைய தசா புத்தி அந்தர சூக்ஷமங்கள் பார்க்கும் பொழுது தான் உங்களுக்கான எக்ஸாக்டான ஒரு ராசி பலன்களை சொல்ல முடியும். உங்களுடைய ஜாதக கணிதத்தை பார்த்ததுக்கப்புறம் தான் சொல்ல முடியும். அப்படி நீங்கள் பார்க்கணுன்னா அந்த கீழே தெரியக்கூடிய அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் என்னை தொடர்பு கொள்ளலாம். தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு முன் அனுமதி பெற்று எங்கிட்ட நீங்கள் பேசலாம். பங்குனி மாத பலன்கள். பங்குனி மாதத்தில் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது? வீடு மாற்றல் அப்படிங்கிறது பண்ணக்கூடாது. புதுசாக ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கக்கூடாது. அக்கடி நட்சத்திரத்தில் மெயினாக வீடு புதுசாக குடிபெறுவது, நல்ல காரியங்கள் பண்ணுறதுங்கிறது மேக்ஸிமம் தவிர்ப்பாங்க. ஏன்னா சூடு அதிகமாக இருக்கிறதுனால நிறைய விஷயங்கள் அது ஒரு தேக்க நிலையை கொடுத்துரும். அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். ரொம்ப உகந்த விஷயம் அப்படின்னு சொன்னால் மார்ச் 15ஆம் தேதி காரடையால் நோன்பு. அதாவது சுமங்கலிகள் இந்த பழைய தாலியை புது தாலியாக மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு நோன்பு. மகாலட்சுமி வழிபாடு பண்ணுறது. 5 சுமங்கலிகளை கூப்பிட்டு ஜம்முன்னு சாப்பாடு போட்டு சாஷ்டாங்கமாக காலில் விழுந்தீங்கன்னா நமஸ்காரம் பண்ணிங்க. அவங்க ஆசீர்வாதம் பெறும் பொழுது உங்கள் வீட்டில் உங்கள் முன்னோர்களில் செய்த சந்திர தோஷம், சுக்கிர தோஷம், அதாவது மூத்த பெண்கள் சார்ந்த தோஷங்களாக இருந்தாலும் சரி, கன்னி பெண்கள் சார்ந்த சாபங்களாக இருந்தாலும் சரி, நிவர்த்தியாகக்கூடிய நாள். 22ஆம் தேதி மார்ச் உகாதி பண்டிகை. அனைத்து தெலுங்கு மற்றும் கன்னட மொழி பேசக்கூடிய நேயர்களுக்கு இனிய உகாதி பண்டிகை நல்வாழ்த்துக்கள். 30ஆம் தேதி மார்ச் ஸ்ரீராம நவமி. ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சஹஸ்ரநாம தத்துல்யம் ராமநாம வரானனே அப்படின்னு சொல்லி ராமபிரான் வழிபாடு பண்ணுறது பொதுவாகவே பிரச்சனைகள் நிவர்த்தியாகும். 2வது, உங்கள் குழந்தைகள் வம்சமாக நல்லா இருப்பாங்கன்னு சொல்லலாம். ஸ்ரீராம நவமி அன்னைக்கு நீங்கள் பண்ண வேண்டியது ஒரே விஷயந்தான், தான தர்மங்கள். அதில் பானகம் நீர்மோர் 2ம் தானம் பண்ணும் பொழுது உங்கள் உடம்பில் இருக்கக்கூடிய உஷ்ணம், 2வது பித்தம், 3வது கபம், இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு சொல்யூஷன் தான் அந்த ஒரு பானகமும் நீர்மோரும் நீங்கள் தானம் பண்ணும் பொழுது, நீங்கள் எடுத்துக்கொள்ளும் பொழுது இந்த அளவுக்கு மாற்றத்தை கொடுக்கும். ஏப்ரல் 5ஆம் தேதி பங்குனி உத்திரம். மாசி மகம் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததோ அதே மாதிரி பங்குனி உத்திரத்தில் பிறக்கக்கூடிய குழந்தைகள் மிகப்பெரிய ஆய்வாளராக வருவாங்கன்னு சொல்லுவாங்க, வெற்றியாளர்களாக வருவாங்கன்னு சொல்லுவாங்க. தாயார் வழிபாடு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. சிவபெருமான ஆராதனை பண்ணுறது மிகப்பெரிய யோகமும் அனுகூலமும் கொடுக்கக்கூடிய அமோகமான நாள். ஏப்ரல் 14ஆம் தேதி தமிழ் நியூ இயர். இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். சோபக்கிருது வருடம் ஆரம்பிக்கப்படுறது. இந்த சோபக்கிருது வருடத்தில் ஒரு மாதமும் முக்கியமான நிகழ்வுகள் நடக்க போகிறது. இந்த வருடம் முழுக்க எப்படி இருக்க போகிறதுங்கிற ஒரு புதிய வருடம் தமிழ் வருட ராசி பலன்களை அடுத்த வீடியோவில் போட போகிறோம். அதனால் அதற்கான ஆயுத்தம் தான் இப்போ ஓடின்ட்டுருக்கு, ஆயுத்தம் ஓடின்ட்டுருக்குன்னு சொல்லலாம். ரொம்ப முக்கியமான ஒரு பெயர்ச்சி அப்படின்னு எடுத்து பார்த்தா ஏப்ரல் 1ஆம் தேதி புதன் பெயர்ச்சி அடைகிறது. இங்கே மீனத்திலிருந்து மேஷத்துக்கு பயிற்சி அடைகிறது. இந்த ஒரு முக்கியமான பெயர்ச்சியும் இவ்வளோ நல்ல நாட்களையும் வச்சுட்டு இந்த பங்குனி மாதத்துடைய ஒரு ராசிக்குமான பலன்களை பார்க்கலாம். ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ராசிக்கு 12ஆம் இடத்துல 3 கிரக சேர்க்கை. புதன், சுக்கிரன், ராகு 3மே விரயங்களை கொடுக்கும்னு சொல்லலாம். அயன சயன போக விரயஸ்தானம். அது செவ்வாயோட வீடாக இருக்கிறனால அண்ணன் தம்பிகளுடைய உடல்நிலைகளை கவனமாக பார்த்துக்கணும். நட்பு வட்டாரங்களில் கவனமாக இருக்கணும். கால் முட்டி பாதங்களில் சின்ன பாதிப்புகள் நிகழக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. உடம்பு உஷ்ணம் அதிகரிக்கும், அதனால் லைட்டாக ஜுரம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இதெல்லாம் கொஞ்சம் லைட்டாக கவனமாக பார்த்துக்க வேண்டியது. பெட்டர் பாயிண்ட்ஸ் இருக்குது. உங்கள் ராசி அல்லது லக்னத்திலேருந்து 11ஆம் சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் குரு சுக்கிரன் சேருவது மிகப்பெரிய யோகம். சூரியன் குரு சேருவது மிகப்பெரிய யோகம். அரசாங்கம், அப்பா, பெரியவங்க, குழந்தை, ஆண் குழந்தை, வாரிசு, இந்த மாதிரி விஷயங்கள் மூலியமாக உங்களுக்கு லாபம், முன்னேற்றம், வளர்ச்சி, ஆசைகள் நிறைவேறுவது, பயங்கரமான திருப்தி ஏற்படுவது, நிறைய பேருக்கு ப்ரமோஷன் கிடைக்கும், டிரான்ஸ்ஃபர் நடக்கும், ஊரை விட்டு வெளியே போகிற மாதிரி நடக்கும். பட் இட்ஸ் அ வெரி நைஸ் சேலஞ்சிங் ஜாப்னு சொல்லலாம், கண்டிப்பாக எடுத்துக்கலாம். பெண்களுக்கு அபாரமான கௌரவ பிராப்தம் ஏற்படும், பயங்கர வேலை இருக்கும். இரவு நேரத்தில் பயணி புரியும் பொழுது கவனமாக இருக்கணும். இரவு நேரத்தில் பிரயாணங்கள் பண்ணும் பொழுது கவனமாக இருக்கணும்.
கொஞ்சம் கடன் அதிகமாக வாங்க வேண்டிய நிர்பந்தம், வீடு கட்டுவதற்காக வீட்டில் பெரியவங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்காக சில கடன் வாங்க வேண்டிய நிர்பந்தம் இருக்கும். பட் யூ வில் பி ஏபிள் டு மேனேஜ். சந்தோஷம் அப்படின்னு எடுத்து பார்த்தா 65%, பொருளாதார ஏற்றம்னு பார்த்தா ஒரு 70%. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மாசாணி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.